நம்ம விராட் கோலி அப்படிங்கிறவர் தெரியும் இல்லையா எல்லாருக்கும். இந்த கிரிக்கெட் பிளேயர் ரொம்ப ஃபேமஸான கிரிக்கெட் பிளேயர், ரொம்ப வருஷமா கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கார். அவருடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம்னா அவருடைய ஜாதகத்திலே ஜென்ம லக்னத்திலேயே சனி என்பவர் அமர்ந்திருப்பார். சனி அமர்ந்திருந்தாலும் அவர் எப்படி ஃபிட்னஸ் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் தராருங்கிறத நம்ம நிறையவே பார்த்துட்டு வந்திருப்போம். இந்த கிரிக்கெட் டீம்லயே பார்த்தோம்னா அந்த ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவா. அந்த விக்கெட்டுக்கு இடையே ஓடுறதுக்கு தான் ரொம்ப உடல் வலிமைங்கிறது தேவைன்னு சொல்லிட்டு அதற்கென்று ஒரு தனி சிஸ்டமே அவர் கொண்டு வந்திருப்பார். விராட் கோலி கேப்டனா இருக்கும் பொழுதுதான் இந்த ஒரு எக்ஸாம் ஒன்று வச்சு அதுல யாரு பிசிக்கல் ஃபிட்னஸ்ங்கிறது வருதோ, யார் பாஸ் பண்றாங்களோ அவங்க மட்டும்தான் டீமுக்குள்ளேயே வர முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்லாம் கொண்டு வந்திருப்பார் தெரியுமா. அவர் தன்னுடைய அந்த பிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படிங்கிறதுக்கு ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுத்தார். அவருடைய ஜாதகத்திலே லக்னத்திலேயே சனி என்கின்ற கிரகம் மிகவும் வலிமையாக அமர்ந்திருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். இப்படி இந்த செவ்வாய் சனியினுடைய ஆதிக்கத்தினை பெற்றவர்கள் தான் விளையாட்டிலும் அவர்களால் ஷைன் பண்ண முடியும். பிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படின்னு சொன்னாலே அதுல சந்தேகமே இல்லாமல் செவ்வாயும் சனியும் தான் முக்கியமான இடத்தினை பிடித்திருப்பார்கள். செவ்வாய் சனி ஒருவருடைய ஜாதகத்திலே வலிமையாக இருந்தாலே அவர்கள் ரொம்ப நல்ல அந்த ஃபிட்னஸுடன் கூடிய ஒரு உடல் நிலையை பெற்றிருப்பார்கள். உடல் என்பது அவர்களுக்கு பலமாகவே இருக்கும். உடல் வலிமைன்னு சொன்னாலே அங்க செவ்வாய்ங்கிற கிரகம் முக்கியமான இடத்தினை பிடிக்கிறது. அப்படி அந்த உடல் வலிமையை தரக்கூடியது ஜாதகத்தை பொறுத்தவரை, கிரகங்களை பொறுத்தவரை இந்த செவ்வாயும் சனியும் தான். அதனால்தான் ஜோதிடர்கள்லாம் எப்படி தெரியுமா சொல்லுவா, இந்த செவ்வாய் சனியினுடைய பலம் வேணும்னு சொன்னா ஆஞ்சநேய சுவாமியை போய் வழிபடு அப்படின்னு சொல்லுவா. எதற்காக ஆஞ்சநேய சுவாமியை வழிபட சொல்கிறார்கள் என்று சொன்னால் அந்த உடல் வலிமையை தரக்கூடியவர் ஆஞ்சநேய சுவாமி தான். அப்படிங்கிறதுனாலதான் அந்த செவ்வாய் சனியினுடைய அந்த பலம் குறைந்தவர்களை போய் ஆஞ்சநேய சுவாமியை வழிபடுன்னு சொல்றார். ஆக செவ்வாயையும் சனியையும் நம்ம ஒரு அசுப கிரகங்கள் என்று கருதாமல் நம்முடைய உடல் வலிமையை தரக்கூடியவர்கள், பிசிக்கல் ஃபிட்னஸை தரக்கூடியவர்கள் அவர்கள் தான் என்பதை புரிந்து கொண்டு அவர்களையும் நாம் பின்பற்றி வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம்.